இந்த ரவுண்டு பீட்ஸு க்ரோஷா ஒர்க் நீடில் பண்ணால் ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? நீங்கள் கூட ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, பண்ணுங்கள். என் வீடியோ லாஸ்ட் ஒர்க்கு பாருங்கள். இந்த மாதிரி சில்க் த்ரெட் 14 லைன்ஸ் எடுத்துகிட்டு ஒன் சைட் கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி ஒரு சின்ன நாட் போட்டால் இந்த மாதிரி கோல்டன் பீட்க்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோலில் நின்று எடுத்துகிட்டு 7 லைன்ஸ் டிவைட் பண்ணிவிட்டு அது நடுவில் நின்று நம்ம நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன நாட் வரும். அது கம் அப்ளை பண்ணது இருக்குல்ல, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லோலி ஒரு நாட்டு போட்டுனே வரணும். ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வரும். கஸ்டமர் வந்து இந்த சாரீ வந்து 2 கலர்ஸாக இருக்குது. கஸ்டமர் வந்து இந்த மாதிரி டேசில் பெருசாக கேட்டார். ஸோ நான் இப்போது 14 லைன்ஸு 2 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ கூட நான் இன்னொன்று நெக்ஸ்ட்டு என்ன கலர் எப்படி போகணுமான்னு இது கூட காட்ட போகிறேன். கண்டிப்பாக என் சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபினிஷிங் டைமு ஆயிடுச்சு பாருங்க. அது பக்கத்தில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹோல்ல இருந்து எடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெதுவாக எடுத்துட்டு செகண்ட் ஹோல்லேருந்து ஈஸியாக இருக்கும். நாட்ஸ் போடுறது நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நாட்ஸ் போடும்போது டைட்டாக போடக்கூடாது, லைட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைன் போடும்போது கூட ஈஸியாக வரும். இது 2 லைன்ஸு க்ரோஷா ஒர்க் வந்து வரணுமான்னா நார்மல் எக்ஸாம் பேடு நீட்டாக நம்ம 14 லைன்ஸ் சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணாவே போதும். என்னோட வீடியோஸு ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் நான் நடுவில் கூட டிப்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ ஃபுல்லு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணிக்கோங்க. இது செகண்ட் லைன் ஃபினிஷிங் டைம். இன்னும் 3 ஹோல்ஸ் இருக்கு. இது போடும்போது பாருங்க. நான் இதுக்கு கூட ஒரு டிப் சொல்றேன். லாஸ்ட் வீடியோ கூட சொன்னேன், பட் இன்னொரு வாட்டி கூட சொல்ல போற பாருங்க. இது ஃபினிஷிங் டைமு. இது வந்து எப்போ ஏன்னா ஃபினிஷிங் டைம் வந்து கீழே நின்று தான் மேலக்கு நூல் எடுக்கணும். அப்போதான் இந்த ரவுண்டு க்ரோஷா ஒர்க் வந்து ட்விஸ்ட் ஆகாது பாருங்க. அப்புறம் பண்ணிட்டு அப்புறம் மேலே நின்று கீழக்கு செகண்ட் டைம் பண்ணி பின்னாடி பக்கம் திரும்பிட்டு பாருங்க. பின்னாடி பக்கம் திரும்பிட்டு அந்த நூல் கட் பண்ணிட்டு நம்ம கம் அப்ளை பண்ணாவே போதும். ஒருவேளை எதனா டவுட் இருந்தால் அதுக்கு 7 லைன்ஸ் டிவைட் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுட்டு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ட்ரை ஆன அப்புறம் ஒரு நூல் கூட வெளியே வராது, கண்டிப்பாக வராது. நான் இந்த மாதிரி புடவைக்கு நிறைய வாட்டி ஸ்டிச் பண்ணேன் பாருங்க. ரொம்ப அழகாக வந்துச்சுல. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.